ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் ஒர்க்ஸ். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய சீரிஸ் போகுது. அதில் ஜிஎஸ் சீரிஸும் வந்து நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஜிஎஸ் இன்ட்ரோ வீடியோவில் வந்து மொத்தம் 4 விதமான டாபிக்ஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து லைவ் டிஸ்கஷன் கொண்டு போகலாம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஜிஎஸ் டாபிக் கொண்டு போகலாம், இப்படிலாம் சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த வகையில் நம்ம இப்போ என்ன எடுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சிஹெச்எஸ்எல் கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்கோம். நம்ம எல்லாமே வந்து சிஜிஎல், கான்ஸ்டபிள், ஸ்டெனோ, சிபிஓ எல்லா கொஸ்டினும் எடுத்து டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். இப்போது சிஹெச்எஸோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட டிஃபிகல்ட் லெவல் எப்படி இருக்குது, அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இப்போது சிஹெச்எஸ்எல் 2023 நடந்த கொஸ்டின் பேப்பரை நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Who was awarded the Nobel Prize in Physics in 1909 along with Carl Ferdinand Braun for the development of practical wireless telegraphy? ஓகே, இப்போது தமிழ்லேயே நம்ம வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இல்லையா, இது வந்து கண்டிப்பாக தமிழில் இருக்காது, இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஃபுல்லாமே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் கண்டென்ட் பாருங்கள் ஒரு நிமிஷம். டீட்டெயில்டு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு வந்து இதில் வந்து இதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ மார்க் தான் ஆன்சர். மிச்சம் 3 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ மிச்சம் 3 ஆப்ஷனில் இருக்கிறவங்கள பற்றி அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். அதே மாதிரி மற்ற கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த பாருங்கள், இந்த இதுக்கு ஆன்சர் வந்து பொட்டாசியம் பைட்ரேட். அப்போது மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து எது இதில் யூஸ் பண்ணுறாங்க, அது எந்த இதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது இது ஃபுல்லாமே இங்கிலீஷில் இருக்குப்பா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா, நீங்கள் வந்து சொல்ல தேவையில்லை. நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் வந்து தமிழ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொருக்க படித்து இன்னொருக்க கண்டென்ட் தேடி அலைஞ்சி அதை தேடி கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. நான் அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுலையும் தமிழ்லையும் சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கொஸ்டினையும். ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வயர்லெஸ் டெலிகிராஃபியின் வளர்ச்சிக்காக 1909ஆம் ஆண்டில் கார்ல் ஃபெர்டினாண்ட் பிரபுவுடன் இணைந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? சரி, நோபல் பிரைஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் கொடுத்துருக்காங்க? 1909, 1909 அப்போ கொடுத்துருக்காங்க. எந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க? டெவலப்பிங் ஆன் ப்ராக்டிக்கல் வயர்லெஸ் டெலிகிராஃபி. ஸோ இந்த கண்டுபிடிப்புக்காக 2 பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? மார்க்கோனி. சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம், இந்த ட்ரெண்டு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. 2023 கொட்ட கொஸ்டினா. இப்போ இந்த இதில் என்ன மாறி இருக்குன்னா, ஓல்டு நோபல் பிரைஸை வந்து கேட்குறாங்கன்னு மாறிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ விஷயம் நான் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்பாங்க, அந்த வருஷத்தில் நோபல் பரிசு யார் வாங்கினா, அந்த வருஷத்தில் இயற்பியலுக்கான நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு, வேதியியலுக்கான நோபல் பரிசு, மருத்துவத்துக்கான நோபல் பரிசு கேட்கலாம். ஆனால் இப்போது பழைய நோபல் பரிசும் கேட்குறாங்க. அப்போ நம்ம அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ அப்போ கண்டமானிக்கு வந்து ஏன்னா 100 வருஷம் பழமை, 124 வருஷம் அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லா வருஷமும் படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஒரு சில விஷயம் வந்து ஒரு சில வருஷம் வந்து நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான இருக்கும். அது எப்படின்னா, இப்போ நம்ம 2024 இருக்குமா, அப்போ 1924 பார்க்கணும், 1974 பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த வேர்ல்டு வார் சமயத்தில் நடந்த அப்போ இருந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதை நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ரெசெஷன் டைம், இந்த மாதிரி டைமில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி நம்மளுக்கான இம்பார்ட்டன்ட் இயர்ஸ்னு சொல்லியிருக்கோம். அந்த இயர்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் ஃபேமஸான சயின்டிஸ்ட் இருப்பாங்க. ஃபேமஸான சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பு இருக்கும். நம்ம உலகத்தில் அவங்களுடைய கண்டுபிடிப்பு நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். நேரடியாக நம்மளுடைய வீட்டில் அவங்களுடைய கண்டுபிடிப்பு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய இதை வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். சரியா? சரி, ஓகே. அதிகம் பேசாமல் நம்ம வந்து உள்ளே போயிடலாம். சரி, ஓகே. இப்போ மிச்சம் இருக்கிறவங்க யார்? ஹெட்ஸ். ஸோ இப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பார். தியரியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பார். அவர் யாருன்னா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து படிப்போம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை வந்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணது, ஃபஸ்ட்டு கன்க்ளூசிவ்லி ப்ரூவ் பண்ணது யாருன்னா இந்த ஹெர்ட்ஸ். அவங்க தான். நம்ம வந்து இதுக்கு படிப்போம், என்னதுக்கு படிப்போம், இந்த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னன்னு படிப்போம், ஹெர்ட்ஸ் அப்படின்னு படிப்போம். ஸோ அவருடைய நினைவாக வந்து இந்த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து நம்ம ஹெர்ட்ஸுங்கிற பேர் வச்சோம். அதுக்கப்புறம் ஜான் மைக்கேல், இந்த பிளாக் ஹோல் இருக்குல்லையா, கருந்துளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி அதை பற்றி நிறைய விஷயம் பேசினது வந்து இந்த ஜான் மைக்கேல் தான். வில்ஹம் ரான்ஜன் பற்றி நிறைய உங்களுக்கு தெரியும். ஸோ ரான்ஜன்கிறவங்க என்னன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வச்சு புதுசாக வந்து எக்ஸ்ரே அப்படிங்கிற ஒரு ரேஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ ரொம்ப நேரடியாக நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, ஏதாவது ஒரு ஃப்ராக்சர்னா நம்ம எக்ஸ்ரே தான் எடுக்கிறோம், எந்த விஷயம்னாலும் எக்ஸ்ரே எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து மனித கண்டுபிடிப்பில் வந்து மனிதனுக்கு ரொம்ப நேரடியாக வந்து நம்ம தாக்கத்தை உண்டு பண்ணுது. அப்போ இவர் எப்போ வந்து நோபல் பிரைஸ் வாங்கினார்னா ஃபிசிக்ஸுக்காக 1901 எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த வருஷமே இவர் வந்து வாங்கியிருக்காரு. அதுபோக அவரை கௌரவப்படுத்தும் விதமாக எலமெண்ட்
தனிமம் 111 தனிமத்துக்கு அவர் பேர் ராயன் ஜெனிட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரே நமக்கு வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இது கூட கேட்கலாம். ஓகேவா? 1901 நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். கேட்டால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எப்படி ராயன்ஜன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இது தெரியுதா? இப்போ அடுத்த கொஸ்டின். Which potassium salt is obtained as a byproduct of alcohol manufacture during the fermentation process? நொதித்தல் செயல்பாட்டின் போது எந்த பொட்டாசியம் உப்பு ஆல்கஹால் உற்பத்தியின் துணை தயாரிப்பாக பெறப்படுகிறது? சரி, ஓகே. இப்போ இது ஒரு எலமெண்ட் இருக்குது, இந்த ஒரு எலமெண்ட் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம வந்து சேர்க்குறோம். இது ஒரு தனிமம், இந்த ஒரு தனிமம் சேர்க்கும் போதில் நமக்கு மெயினாக ஒரு தனிமம் கிடைக்கும். அது போக பை ப்ராடக்ட்னு சொல்லிட்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இப்படின்னு சொல்லி நிறைய தனிமம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மொத்த ப்ராசஸ்க்கு என்ன சொல்கிறாங்க அவங்க? ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்னது? நொதித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக? ஆல்கஹால் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஆல்கஹாலை வந்து உற்பத்தி பண்ணுறது ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ். இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ நம்ம கொஷின்லேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஆல்கஹால் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதில் வந்து ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்குது, பொட்டாசியம் பை ப்ராடக்ட் கிடைக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து பொட்டாசியம் பை டார்ட்ரேட் அப்படிங்கிற ஒரு பை ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த கொஷின் பற்றி பார்ப்போம். இந்த பொட்டாசியம் பைட்ராட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா க்ரீம் ஆஃப் டார்டார் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ நிறையா நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா நிறைய கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா ஆயில் ஆஃப் விட்ரியால்னா என்ன, கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய அது வந்து வேறு வேறு பேர்கள் வச்சு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஷின்ஸில். ஸோ அப்போ க்ரீம் ஆஃப் டார்டர் அப்படின்னா பொட்டாசியம் பைட்ராட்டிக். இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒயின், அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸு, இதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து ஃபர்மெண்டேஷன் நொதித்தல் மூலமாக நமக்கு வந்து வருதோ அது எல்லாத்துலேயுமே இந்த ப்ராடக்ட் வந்து வருது. இது வந்து ஒரு ஒயிட் பவுடராக இருக்கும், லீவனிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எக் ஒயிட் ஸ்டெபிலைசராகவும் வந்து இது வந்து இருக்குது. நமக்கு வந்து பேக்கிங் இருக்கு இல்லையா, பேக்கரிஸில் வந்து பேக்கிங் யூஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு வந்து இது வந்து பயன்படுது. சரி, இப்போ ஆப்ஷனில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொட்டாசியம் சிட்ரேட். இந்த பொட்டாசியம் சிட்ரேட் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்குனா கிட்னி ஸ்டோன் கண்டிஷன் இருக்கும் இல்லையா. ஸோ கிட்னி ஸ்டோன் நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, சிறுநீரகம் வந்து சிறுநீரக கல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதுக்கு வந்து இது மெடிக்கலுக்கு பயன்படுது. ஓகேவா? ஸோ யூரினரி அல்கலைசர் அப்படின்னு என்னென்னா நம்மளுடைய யூரின் வந்து பயங்கரமாக அசிடிட்டி ஆயிடுச்சு, அசிடிக் நேச்சர் ஆயிடுச்சு, அமிலத்தன்மை வாய்ந்தது ஆகிறத வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, அதை ரொம்ப வந்து காரத்தன்மை ஆக்கி அல்கலைனை கொண்டு வரதுக்கு தான் வந்து இந்த பொட்டாசியம் சிட்ரேட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட். இது வந்து சால்ட் பீட்டர் ஆர் நைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா வேறு பேரை படிக்கலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சால்ட் பீட்டர் அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட் சொல்லுவாங்க. இது வந்து நேச்சுரலாகவே வந்து இந்த நைட்ரேட் வந்து உருவாகும். அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரீ ஸ்டம்ப் ரிமூவல், ராக்கெட் ப்ரொப்பலன்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ். ஸோ இந்த இதுக்கெலாம் பட்டாசு தொழில் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்னா பதப்படுத்துறது, பாதுகாக்கிறதுக்குலாம் வந்து இந்த பொட்டாசியம் நைட்ரேட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொட்டாசியம் ஹைட்ரஜன் அடிபேட். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேக் பிளாஸ்டிக் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸு பிளாஸ்டிக் எல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து என்ன காமனாக இதோடைய அந்த அடிபிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்து சுகர் கேன் ஜூஸ்லாம் வந்து இந்த கெமிக்கல் வந்து இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் மிட் லாட்டிடியூட் டெசர்ட்ஸ் BWK ஆர் ஃபவுண்ட் பிட்வீன் 35 டிகிரி அண்ட் விச் டிகிரி N and S, நார்த் அண்ட் சவுத், விச் ஆர் போல்வர்ட் ஆஃப் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் ஏரியாஸ். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க? நடு அச்சரேகை பாலைவனங்கள் 35 டிகிரி மற்றும் NS, அதாவது 35. இதுக்கு இதோட மீனிங் என்னன்னா 35 டிகிரி N டு ஹவு மச் டிகிரி ஆஃப் N, இது வந்து 1. அதுக்கப்புறம் 35. அதுக்கப்புறம் 35 டிகிரி ஆஃப் சவுத் டு எந்த டிகிரி ஆஃப் சவுத்து, இது ரெண்டாவது. ஸோ ரெண்டு பக்கமே இருக்கும். இப்போ நம்ம இதான் உலகம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இது வந்து ஈக்குவேட்டரா. ஸோ மேலே இருக்கிறது வந்து நார்த்து உலகம், மேலே இருக்கிறது வந்து நார்த்து, கீழே இருக்கிறது வந்து சவுத்து. ஸோ அப்போது நார்த்துலேயும் வந்து 30 டிகிரி இருக்குது, இங்கே ஏதோ ஒரு டிகிரி இருக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து நமக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, நடு அச்சரேகை பாலைவனங்கள் இருக்குதுன்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து 35 டிகிரி படிச்சோமா. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் எந்த அளவுக்கு நடுவில் இந்த நடு அச்சரேகை பாலைவனங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? நான் இப்போ வந்து இமேஜ் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இந்த இருக்கு பாருங்கள். ஸோ நமக்கு இது வந்து ஈக்குவேட்டரு, இது வந்து 30 டிகிரி சொல்கிறாங்க. சில இதில் 30 டிகிரி சொல்கிறாங்க, சில நம்ம கொஸ்டினில் வந்து 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போது இந்த இதில் இருந்து எவ்வளவு டிகிரிஸ் வரையும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மிட் லாட்டிடியூட் டெசர்ட்ஸ். இந்த இருக்குல்ல, இந்த டர்கிஸ்தான் டெசர்ட்ஸ், கோபி டெசர்ட், இது எல்லாமே. அதுக்கப்புறம் இது எல்லாமே எங்கே இருக்குது? இந்த 30 டிகிரிக்கு அந்த பக்கம் இருக்குது. அது மாதிரி இது எங்கே இருக்குது? இந்த 30 டிகிரிக்கு இந்த பக்கம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த 30 டிகிரிலேருந்து எவ்வளோ டிகிரிஸ் வரையும் இந்த மிட் லாட்டிடியூட் டெசர்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 60 டிகிரிஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அதை பற்றின இன்னும் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். These deserts are located in the interior of continents where maritime humid winds do not reach and the areas often surrounded by mountains. ஸோ இது என்னன்னா இன்டீரியர் ஆஃப் த காண்டினென்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ வந்து இது ஒரு காண்டினென்ட் இருக்குது அப்படின்னா நடுவில் தான் அது இருக்கும், சுற்றி கடல் சூழப்பட்டது மாதிரி இருக்காது. அதாவது வந்து இப்போது நமக்கு வந்து இது டெசர்ட்னு சொல்லியாச்சு. டெசர்ட்னா என்ன அர்த்தம்? பாலைவனம் தான். அங்கே மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக தான் இருக்கும். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹியூமிட் விண்ட்ஸ் டு நாட் ரீச், அங்கே அது போகவே செய்யாது. அப்புறம்
ஆஃபன் சரௌண்டட் பை மவுண்டெயின்ஸ்னால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து என்னன்னா அக்கார்டிங் டு கோப்பன்ஸ் கிளைமேட் கிளாசிஃபிகேஷன் ஸ்கீம் நம்ம வந்து மொத்தம் வந்து கிளைமேட்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? என்னன்னா செமி அரிட் கிளைமேட், அதுக்கப்புறம் டெசர்ட் கிளைமேட்னு சொல்லிட்டு. ஸோ என்னது செமி அரிடு, அதுக்கப்புறம் டெசர்ட். இந்த டெசர்ட்டையும் வந்து அகைன் ரெண்டாக பிரிக்கிறாங்க. மிட் லேட்டிடியூட் ஸ்டீப் அண்ட் மிட் லேட்டிடியூட் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதில் அந்த மிட் லேட்டிடியூட், ஓகேவா, ஸோ நடு இது லேட்டிடியூட் டெசர்ட்லாம் வந்து எங்கே இருக்குன்னா 35 to 60 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ புரிய நினைக்கிறேன். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதில் இன்னொரு கொஸ்டின் நமக்கு வந்து கேட்கலாம். எப்படின்னா இந்த மிட் லேட்டிடியூட் டெசர்ட்ஸில் என்னென்ன டெசர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ என்னென்ன டெசர்ட்ஸ் இருக்குது? இந்த மாண்டே டெசர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கோபி டெசர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டர்கிஸ்தான் டெசர்ட்ஸ்லாம் இருக்குது. அப்போது ஒரு சில டெசர்ட் கொடுத்து இந்த லிஸ்ட்டில் கொடுத்ததில் வந்து மிட் லேட்டிடியூட் டெசர்ட் இல்லாதது எதுன்னு கேட்கலாம். அப்போது என்னென்ன டெசர்ட்லாம் கொடுப்பாங்க? இந்த நூபியான் டெசர்ட் கொடுக்கலாம், தார் டெசர்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி டெசர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பஞ்ச் பத்தமல்லி டெபாசிட்ஸ் இன் கோராப்புட் டிஸ்ட்ரிக்ட் ஆர் த டெபாசிட்ஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல்ஸ். சரி, ஓகே, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு வந்து என்ன டெபாசிட் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, நம்ம தமிழில் பார்க்கலாம். கோராப்புட் மாவட்டத்தில் உள்ள பஞ்ச பத்மலி படிவுகள் பின்வரும் எந்த கனிமங்களின் வைப்பாகும். சரி, ஓகே, பஞ்ச பத்மலி டெபாசிட்னு சொல்லி ஒரு பேர் சொல்கிறாங்க. அது வந்து எதோட டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பாக்சைடோட டெபாசிட்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ ஒடிசா தான் வந்து இருக்கிறதுலே வந்து பாக்சைட்டில் வந்து அதிகமாக இருக்குது. அந்த கொரப்பூர் சொல்கிறோம் இல்லையா, கோராப்புட் வந்து எங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ பாக்சைட் ப்ரொடியூஸரில் இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னா ஒடிசா தான் வந்து லார்ஜஸ்ட்டு. நியர்லி 50% ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒடிசா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? ஒடிசா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மினரல்ஸ் பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? மினரல்ஸோடைய ப்ரொடியூசிங் ஆர்டர் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்னென்னா எந்தெந்த மாநிலம் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, அதோட ஆர்டர் என்ன, ஃபஸ்ட்டு யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, செகண்ட் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒடிசா, இது வந்து கர்நாடகா, இது மத்திய பிரதேஷ், இது வந்து மகாராஷ்டிரா. உங்களுக்கு நான் எழுத்து புரியலன்னு சொல்கிறீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியாங்க? ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். அது வந்து நம்ம ஜிஎஸ் டாபிக் நம்ம வந்து கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ மோர் தென் த 95% ஆஃப் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டோட 95% வந்து எங்கன்னா அங்கே தான், அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எடுத்து வராங்க. நால்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நேஷனல் அலுமினியம் கம்பெனி, அது வந்து 1985 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அயன் ஓர் அந்த ஆப்ஷனில் மிச்சம் இருக்குது. அயன் ஓர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அயன் ஓர் வந்து எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் எங்கெங்க இடத்துலாம் கிடைக்குன்னா சிங்பம், ஜார்க்கண்ட், கியான்ஜர், ஒரிசா, பெல்லாரி, இந்த சத்தீஸ்கர் இங்கெல்லாம் கிடைக்குது, கோவா இங்கெல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் காப்பர் இங்கெல்லாம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ராஜஸ்தான், அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ். ஸோ இதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அந்த மாதிரி இருக்கிறது. சரியா? ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேங்கனீஸும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிசா இதில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இந்த ஒரிசா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஊரும் பார்த்தேன், அந்த ஊரும் வந்து அதே மாதிரி தான் வந்துச்சு. அதுலேயும் ஒடிசா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், ஒரு வேளை கொஷினில் வந்து உங்களுக்கு அந்த கொஷின் தெரியாமல் இருக்கலாம். அப்போ முதல்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஒரிசா அப்படின்னு கொடுத்துருந்தா ஒரு கெஸ்ட்டில், சரியா, ஒரு கெஸ் சரிப்பா நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு எல்லா கொஸ்டின் போட்டோம், இந்த கொஸ்டின் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இருக்கும் போதில் ஒரிசாவை போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த கெஸ்ட்டில் வந்து போடலாம். இது வந்து கெஸ்ஸுக்கு தாங்க சொல்கிறேன், எல்லா டைமும் கிடையாது. சரி, ஓகே, அடுத்து which of the following Anglo Maratha wars resulted in merging the Peshwa's territories with the Bombay Presidency? பின்வரும் ஆங்கிலோ மராத்தா போர்களில் பேஷ்வாவின் பகுதிகளை பம்பாய் பிரசிடென்சியுடன் இணைத்தது இது. சரி, ஓகே, நமக்கு வந்து ஆங்கிலோ மராத்தர் வந்து 3 வார் நடந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் மைசூர் வார் வந்து 4 வார் வந்து நடந்திருக்கு. சரியா? இப்போ நம்ம வந்து ஆங்கிலோ மராத்தா வார் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது இந்த 4 வந்து நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். 4 வந்து கண்டிப்பாக ஆப்ஷன் வராது. அப்போ ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா அப்படிங்கிறது முக்கியம். இந்த 3 மராத்தா வாரில் எந்த மராத்தா வார் வந்து பாம்பே பிரசிடென்சி கூட, ஓகேவா, பாம்பே பிரசிடென்சி கூட நம்ம பேஷ்வாக்குள்ள மொத்த பகுதியை இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்து யோசிச்சோம்னா மொத்த பகுதி இணைச்சாங்கன்னா எப்படி இணைச்சிருப்பாங்க? லாஸ்ட்டாக தான் ஃபஸ்ட்டு வந்து ஏதோ சண்டை போடுவாங்க, 2 பேர் சண்டை போடுவாங்க, சில பகுதியில் இணைச்சிருப்பாங்க. கடைசியில் தான் வந்து எல்லா பகுதியிலையும் கொடுத்து மொத்தமாக பிரிட்டிஷ் சரண்ட் ஆவாங்க அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் நம்ம வந்து போடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் தான். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் தான், அப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து உண்மையாகவே நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வாரம் சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1775 1782 வரை நடந்துச்சு. இது எல்லாமே வந்து நம்ம வந்து பேட்டில்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்போம். ஆல்ரெடி கண்டென்ட்லாம் எடுத்தாச்சு, தமிழில் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ட்ரீட்டி பற்றி சொல்லியிருப்பேன், யார் வின்னர் யார் லூசர்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த எல்லா மராத்தா வார்லையும் எல்லாருமே சண்டை போட்டிருப்பாங்க. மராத்தா ஒரு பக்கம் இருப்பாங்க, பிரிட்டிஷ் இன்னொரு பக்கம் இருப்பாங்க. ஸோ இந்த மராத்தாக்குள்ளே நிறைய பேர்கள் வந்து மாறும். பிரிட்டிஷ்லேயும் வந்து கமாண்டருடைய பேர்கள் மாறும். அதெல்லாம் வந்து நம்ம ஜிஎஸ் டாபிக் டீட்டெயிலாக படிக்கும் போதில் நம்ம வந்து அதை வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ ஆனால் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இதில் மராத்தா தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் சால்பை அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் மூலயமா அவங்கவுங்க கேப்சர் பண்ணதை அவங்கவுங்களுக்கே கொடுத்துடணும்
அது மாதிரி போர் கைதியெல்லாம் திரும்பி அனுப்பி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக ஜெயிச்சது யாருன்னா மராத்தா, அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1700 அந்த அந்த உடன்படிக்கையை வந்து 20 வருஷம் நீடிக்கும். ஓகேவா? ஸோ 1782 20 வருஷத்துக்கு அந்த உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. 20 வருஷம் சண்டையே வராது. அதுக்கப்புறம் வந்து சண்டை வந்துடும். ஸோ அதில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து மராத்தாவோட சண்டை போடுவாங்க. அப்போ மொத்தத்தில் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மராத்தா எம்பரையும் ஒரு சின்ன சின்ன மன்னர்கள் ஆண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த நாக்பூரை ஆண்டுட்டு இருக்க அந்த ரக்கோஜி 2 பவுன்ஸ்லே அவங்க வந்து தோத்துருவாங்க. ஸோ அவங்க போட்ட உடன்படிக்கை தான் ட்ரீட்டி ஆஃப் டியோகன் அப்படிங்கிற ஒன்று. ஓகேவா? ட்ரீட்டி ஆஃப் டியோகன். அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்டி ஆஃப் சர்ஜி யார் போட்டிருக்காங்கன்னா தௌலத் சிந்தியா அவங்க போட்டது. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்டி ஆஃப் ரஜ்கட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் ஹோல்கர் வந்து 3 இடத்த வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துருப்பாங்க. டோங்கு, ராம்புரா, புண்டி அப்படின்னு சொல்லி இந்த 3 இடத்த கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 1817 19 வரையும் சண்டை போட்டதுலையும் பிரிட்டிஷ்காரங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து மொத்த டெரிட்டரியும் பேஸ்வார்டிலிருந்து மொத்த டெரிட்டரியும் அவ்வளோதான். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறப்பல மொத்தத்தையும் வந்து சுருட்டிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் அதுதான். ஓகேவா? 3வது தான். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் திஸ் இஸ் த கரெக்ட் ரீசன் ஃபார் த குட்ஸ் டு பி ஐடென்டிஃபை as a ஃபைனல் குட். இது வந்து ஒரு எக்கனாமிக் கொஸ்டின்ங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து படிக்கிறோம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சரியா? ஜிஎஸ்டினா என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். ஓகேவா? ஸோ அப்போது எந்தெந்தெல்லாம் கூட்ஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. சரியா? அப்போது இப்போ நான் வந்து கடையில் போயிட்டு ஒரு சின்ன மாம்பழம் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம யார்ட்டேருந்து வாங்குவோம்? ஒரு விவசாயத்துலேருந்து வாங்குவோம். அந்த மாம்பழத்தை நான் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து கன்சியூமர். அப்படி கடைசியில் வருதுன்னா இந்த ஜிஎஸ்டியில் அந்த மாம்பழம் வந்து ஒரு 50 ரூபானா அந்த 50 ரூபாய் தான் அங்கே சேர்ப்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு விவசாயி டேரெக்டாக நம்மகிட்டே கொடுக்குறாங்க கிடையாது. விவசாயி வந்து ஒரு இடத்துல வந்து போடுவாங்க. அங்கேருந்து ஒரு வியாபாரி வந்து எடுத்து மொத்தமாக வாங்கி இன்னொரு சின்ன வியாபாரிகிட்ட கொடுப்பாங்க. அந்த சின்ன வியாபாரி வந்து பழக்கடையில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த பழக்கடையில் தான் நமக்கு வந்து அந்த 50 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த விவசாயி எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? ஒரு 30 ரூபா, 32 ரூபா, இல்லை 20 ரூபா அவ்வளோ இந்த மாதிரி விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த 20 ரூபாயை எடுத்துக்கணுமா, இல்லை 20 ரூபாய்க்கு அப்புறம் அந்த வியாபாரி இன்னொரு வியாபாரி விட்ட 25 ரூபாய் எடுத்துக்கணுமா, இல்லை அந்த 25 ரூபாய்க்கு விற்ற வியாபாரி பழக்கடையில் வந்து 40 ரூபாய்க்கு விற்ற எடுத்துக்கணுமா? இப்போ எல்லாத்தையும் எடுத்தோம்னா அப்போ ஒரு மாம்பழத்தோட விலை எவ்வளோ கொடுது? கிட்டத்தட்ட 80-90 ரூபா வந்துடும். அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைனல் குட்ஸை தான் எடுக்கணும். கன்சியூமருக்கு என்ன போதோ அதை தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு மர வியாபாரின்னு வச்சுப்போமே, மர வேலை செய்கிறவன் வச்சுப்போம். நான் என்ன பண்ணுவேன்? மரத்தை வாங்குவேன் ஒரு பக்கம், ஆணியை ஒரு பக்கம் வாங்குவேன். ஸோ ரெண்டையும் வச்சு மரத்தை ஒரு நாற்காலி செஞ்சு நான் கொடுப்பேன். அப்படின்னா நான் வந்து மரத்தை வாங்குறேன், ஆணியை வாங்குறேங்கிற மொத்தத்தில் அந்த வேலையை எடுத்துக்கூடாது. அதை வந்து நாற்காலியாக செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்போ எதுலாம் வரும் நமக்கு வந்து இவற்றில் எது இறுதி பொருளாக அடையாளம் காணப்படுவதற்கான சரியான காரணம். ஸோ எதுப்பா ஃபைனல் குட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நம்ம இப்போ தமிழ்லேயே பார்ப்போம். இங்கிலீஷ் கொஞ்சம் குழப்பம்னு வச்சு நம்ம தமிழில் பார்ப்போம். வாங்கிய பிறகு வாடிக்கையாளரால் இது செயலாக்கப்படாது. வாடிக்கையாளர்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமர். ஸோ கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ்க்கு அப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணலைன்னா அது வந்து ஃபைனல் குட். ஓகே. அதுக்கப்புறம் இட் கான் பி ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ். அப்படி கிடையாது, ரீசைக்கிள் பண்ணலாமே, ரீயூஸ் பண்ணலாமே. அப்போ அதுவும் வந்து ஃபைனல் குட் கிடையாது. அதுக்கப்புறம் இது தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சியின் கடைசி கட்டத்தில் உள்ளது. கிடையாது. இப்போ கடைசி கட்டத்தில் உள்ளது அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு அப்புறமும் அதை மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆட் ஆகும். அப்போ அந்த இதுவும் கிடையாது. அப்புறம் இட் இஸ் நாட் ப்ராசஸ்டு ஃபர்தர் பை அ ப்ரொடியூசர். ஓகே, இதுதான். அப்போது ஒரு கஸ்டமர் வந்து அதை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஃபைனல் கிடையாது. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் வந்து அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ முதல்ல அது வந்து ஃபைனல் அப்படின்னு ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு ப்ரொடியூசர் வந்து அதை வந்து இன்னொருக்க பண்ணவே முடியாது, கொடுத்துட்டாங்க, அந்த இது வந்து இன்னொருக்க ப்ராசஸ்க்குள்ளே போகாதுப்பா. அதான் அந்த பார்த்துங்க ப்ரொடியூசர். ஓகேவா? ப்ரொடியூசர் வந்து ப்ராசஸ் பண்ணலைன்னா தான் அப்போ தான் நம்ம வந்து அதை வந்து ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஒரு கஸ்டமர் அதை பண்ணாலோ இல்லை வந்து மற்ற ஏதாவது வந்து ரீசைக்கிள் ரீயூஸ் அது மாதிரி பண்ணாலோ அப்போ நம்ம அதை வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? நான் சொல்கிற புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. இந்த இல்லை நான் அதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வேறு விதமான எக்ஸாம்பிள்ஸ் வேணால் சொல்லி சொல்கிறேன். ஓகே, சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த எக்கனாமிக்ஸில் வந்து நிறைய டேர்ம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன டேர்ம்ஸ்னா ஃபைனல் குட் அப்படிங்கிறது வந்துன்னா ரெடி ஃபார் சேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யூஸ்டு பை த கன்சியூமர் டு சாட்டிஸ்ஃபை தேர் நீட்ஸ். அவருக்கு என்ன தேவையோ அதை வச்சு அதை வந்து அவர் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறாருன்னா அதை தான் வந்து ஃபைனல் குட்னு சொல்லுவோம். அதை வந்து கன்சியூமர் குட்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்டர்மீடியேட் குட்லேருந்து வேறுபடும். ஓகேவா? இன்டர்மீடியேட் குட்னா விச் ஆர் யூஸ் டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மரத்தை வாங்குவாங்க, இன்னொருத்தவங்க ஆணி வாங்குவாங்க, இன்னொருத்தவங்க பெயிண்ட் வாங்குவாங்க. இதெல்லாம் இன்டர்மீடியேட் குட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபைனல் குட்ல ஆட் ஆகாது. சரியா? ஓகே. இன்டர்மீடியேட் குட்ஸ் சொல்லணும் ப்ரொடியூசர் குட்ஸ். ஸோ ப்ரொடியூசர் குட்ஸ்னா அதை பயன்படுத்துறதுக்கான அந்த இடைநிலையில் இருக்கும் இல்லையா, அதை தான் இன்டர்மீடியேட்னு சொல்லுவாங்க. அந்த இடைநிலையில் இருக்கிறத வந்து நம்ம முழுமையாக அடைஞ்ச ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்ல மாட்டோம். சரியா? ஓகே. இந்த லாஸ்ட் வருவோம். ஃபைனல் குட்ஸ்க்கு வந்து எப்பயுமா இன்னொருக்க ப்ராசஸிங் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம நீங்கள் என்ன படித்தோம்? லாஸ்ட் ஸ்டேஜிங் படித்தோம். அப்போ லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறது கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுக்கு ப்ராசஸே கிடையாது, அவ்வளோதான். முடிச்சு வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த 3வது ஆப்ஷன் தப்பாயிடும். சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் இந்த கொஸ்டின்லாம் வந்து எப்படின்னா நம்ம சின்னதாக எக்கனாமிக் டேர்மை நம்ம மனசில் வச்சாலே நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே எக்ஸாம் ஹாலில் யோசிச்சு பார்த்தாலே நம்ம அதை போட்டுடலாம். ஓகேவா? ஸோ பொறுமையாக கொஸ்டினை பாருங்கள். சரியா? விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த
நம்ம வந்து ஜிஎஸ் டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா ஜிஎஸ் டாபிக் வந்து சும்மா வந்து 20 கொஸ்டினை வாசிட்டு போகிறதுக்கு நான் இங்கே இல்லை. ஓகேவா? அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 20 கொஸ்டின் எடுத்து இதாப்பா கொஸ்டின் இதாப்பா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டினா அது தேவையே கிடையாது. அதை நீங்களே படிச்சுப்பீங்க. ஆனால் எந்தெந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த கொஸ்டினுக்கு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இருக்கேன். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிலனா கூட நீங்கள் கொஞ்சம் உங்கள் அந்த சமயோஜித புத்தி இருக்கு இல்லையா, அதை யோசிச்சு நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் which of the following is the only crop genetically modified crop approved for the commercial cultivation? சரி, தமிழில் பார்க்கலாம். பின்வருவனற்றில் இந்தியாவில் வணிக சாகுபடிக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரே மரபணு மாற்றப்பட்ட பயிர் எது? சரி, ஓகே. இப்போ முன்னாடிலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு பிடி பிரிஞ்சால், பிடி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகசூல் கிடைக்கும், நிறைய மகசூல் கிடைக்கும், பெருசாக கிடைக்கும், அப்படி இப்படிலாம் படித்தோம். ஆனால் அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ வந்து ஒன்றுக்கு மட்டும் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா பிடி காட்டன். ஸோ அது மட்டும் தான் வந்து கமர்ஷியல் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இது கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. ஸோ இதில் இருக்க கண்டென்ட் என்ன நான் சொல்கிறேன். சரியா? ஸோ விஷயம் என்னென்னா 2010 வந்து பிடி கத்திரிக்காய் வந்து தடை பண்ணிட்டாங்க. 2017 வந்து கடுகுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு, ஏன் வந்து அதை தடை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ இது ஏன் இதை வந்து தடை பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து எக்கோ சிஸ்டம் போகும். ஓகேவா? 2010 வந்து பிரிஞ்சால் வந்து தடை பண்ணிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2017 மஸ்டர்ட் கடுகு வந்து தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு சிலர் வந்து அதில் வந்து தப்பு இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இது இல்லை, அதில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்கோ சிஸ்டம் பாதிப்படையும். ஏன்னா நம்ம ஒரு மண்ணில் இவ்வளோ தான் விளையணும், இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி அந்த மண்ணுக்கான இது இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து கூட்டுறோம். அதோடைய ஒரு ஜீனே வந்து நம்ம வந்து மாற்றுறோம். ஓகேவா? ஜிஎம்னா என்ன, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, மரபணுவை மாற்றோம். ஸோ அப்போ முதல்ல இது வந்து இயற்கைக்கு மாறானது, எக்கோசிஸ்டத்துக்கு மாறானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா அலர்ஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேர் வந்து நார்மலாக நாட்டு கத்திரிக்காய், நாட்டு காய்கறி இது பண்ணதுக்கப்புறம் இப்படி மரபணு மாற்றப்படுறதை வந்து அவங்களுடைய ஜீனுக்கு அது வந்து ஒத்து வராது, அவங்களுக்கு வந்து நிறையா உடல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிட்ற அனிமல்ஸுக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இருக்கிற பிரச்சனைகள். சரியா? ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நிறையா வந்து இப்போ வந்து ரிசர்ச் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. டொமேட்டோவில், அதுக்கப்புறம் மெய்ஸில், சிக்பி, இந்த மாதிரி வந்து நிறையா ரிசர்ச் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின். இந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டர்ஸ் பில் 2022, அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கான ஒரு பில்லு ஆஸ் ரெகக்னைஸ்ட் விச் கம்யூனிட்டி அஸ் எ ஷெட்யூல் ட்ரைப்? சரி, தமிழில் பார்க்கலாம். அரசியலமைப்பு ஆணைகள் மசோதா 2022. எதுக்கான ஆணைகள்? பட்டியலிடப்பட்ட சாதிகள், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், அவங்களுக்கான அந்த ஒரு ஆணை இருக்குது. ஓகே, ஒரு மசோதா இருக்குது. அது வந்து 2022 அந்த பில்லு படி என்ன பண்ணியிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு சமூகத்தை பட்டியலிட்ட பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அது எந்த பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கோன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பழங்குடி தான். ஓகேவா? ஸோ கோன்ஸ். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து குருவிக்காரன், அதுக்கப்புறம் நரிக்குறவன், இந்த 2 பேருக்கு வந்து இதே பில்லை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது சாதாரண ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இல்லை வந்து இப்படியும் எடுக்கலாம். இப்போ என்ன நான் எதனால் இந்த கொஸ்டின் வச்சேன்னா, இப்போ வந்து ஆக்ட் படிக்கிறோம், பில்லு படிக்கிறோம், அதோடைய இயர் படிக்கணும், அதோடைய ஜானர், அதாவது வந்து அதோடைய என்ன சொல்கிறது, எந்த ஃபீல்டு சேர்ந்தது. ஓகேவா? இப்போ என்ன ஃபீல்டுனா ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு பில்லா, இல்லை வந்து ஃபார்மர்ஸுக்கான பில்லா, இல்லை உமனுக்கான பில்லா அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஸோ அப்போது ஒரு ஆக்ட் வந்து எந்த ஆக்ட் வந்துச்சு, அது வந்து பில்லா எப்போ இருந்துச்சு, அது வந்து எப்போ இந்த இயர் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பில்லு. ஸோ அப்போ 2022 இது வந்து வந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதான். ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸும் நம்ம வந்து ஸ்டாட்டிக்கும் வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கொஸ்டின் வச்சுருக்கேன். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின். Which of the following schemes provides skill development training to youth in India? பின்வரும் திட்டங்களில் எது இந்தியாவில் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறது? சரி, ஓகே. இப்போ 4 இது கொடுத்துருக்காங்களே, மொத்தம் 4 இதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இது ரிலேட்டடாகவும் நம்ம வந்து சொல்லணும். இப்போ ஒரு ஸ்கீம் படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கீம் படிக்கணும்னா அது வந்து சென்ட்ரல் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், இல்லை ஸ்டேட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த இயர் வந்துச்சுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸே கீழே வருமா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் டெவலப்மெண்ட் கீழே வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிஷியரி யாருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஓகேவா? ஸோ பெனிஃபிஷியரினா யாருன்னா, இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அவங்களுக்குரியதா, அதாவது வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குரியதா, உமனுக்கான உரியதா, இல்லை சின்ன குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டார்கெட் அப்படின்னா வந்து இப்போ வந்து வீடு கட்டி கொடுக்குற இது வந்து டார்கெட். அப்போ ஓகேவா? அப்போ பெனிஃபிஷியரி யார்? எல்லா மக்களும் அதில் பெனிஃபிஷியரி தான். டார்கெட் என்ன? இத்தனை வருஷத்தில் 5000 வீடு கட்டணும், இத்தனை வருஷம் 5 லட்சம் வீடு கட்டணும், இப்படிங்கிறது டார்கெட். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஸ்கீம் படிக்கும் போதில். ஸோ இந்த மாதிரி பார்க்கும் போதில் இது எல்லாத்தையுமே டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்கீம் வந்து நமக்கு வந்து ரூல் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஜன்தன் யோஜனா இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பப்ளிக் ஃபினான்சஸ், அது வந்து இது பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த
அஃபோர்டபுள் ஆக்சஸ் டு த ஃபினான்ஷியல் சர்வீஸ். எல்லாருக்கும் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அப்போ இதுக்கும் அந்த ஸ்கில்லுக்கும் சம்மந்தமே கிடையாது. திறன் மேம்பாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரெண்டாவது தீன் தயாள், இது வந்து எதுக்குன்னா புவர் பீப்புளுக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து வரலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்ப்போம், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது என்னன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம். ஓகேவா? ஸோ ஃபுட் செக்யூரிட்டி புவரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்கீம் வந்து புவரஸ்ட் சிட்டிசன்ஸ் வந்து ப்ரொவைடிங் கிரெயின் த்ரூ த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ எல்லா மக்களுக்கும் வந்து கிரெயின் கிடைக்கணும், அதாவது வந்து தானியங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஸ்கீம் இது. ஸோ இந்த வந்து கரீப் கல்யாண் அப்படிங்கிறது வந்து ஃபார்மர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம். ஸோ அப்போ அந்த இது வந்து இது கிடையாது. அதுக்கப்புறம் கௌஷல் விகாஸ் யோஜனான்னு இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா அதர்வைஸ் நோன் அஸ் பிரதான் மந்திரி யூத் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா, தீன் தயாள் உபாத்யாயா அந்தியோதயா யோஜனா, இதுவும் வந்து ஹெல்பிங் த பூவர், இது முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே என்னது ஜென்ரலாக யூத். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினை வந்து பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் டு த யூத். ஓகே, நான் இப்போ என்ன சொன்னேன், இந்த ஸ்கீம் படிக்கும் போதில் பெனிஃபிஷரி யார், டார்கெட் யாருன்னு சொல்லி படிக்க சொன்னேன்னா, ஸோ அப்போது நம்ம கொஸ்டினில் குழப்பற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? அந்த ரெண்டு கொஸ்டினுமே வரும். ஆனால் மெயினாக வந்து பூவருக்கு ஃபோக்கஸ் பண்ணுது, ரூரல் அதாவது கிராமப்புறங்களை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அது வந்து தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. அதே இது எல்லா யூத்துக்குமே வந்து ஸ்கில்லை கொடுக்குறது அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போது நல்ல கொஸ்டினை பார்க்கணும், நம்மளோட படிக்கும் போது நல்லா படிக்கணும். இதெல்லாம் தெளிவாக ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கொஸ்டினில் ஒரு மார்க்கில் போயிடும், அதனால சொல்கிறேன். ஓகே, அடுத்தது ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் 1861. ஸோ நிறைய சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ மொத்தத்தில் வந்து இந்த விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் அப்படிங்கிறத வந்து யார் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது விதவை மறுமண சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1861 நிறுவியிருக்காங்க. யாருன்னா மகாதேவ் கோவிந்த் ரனடே. ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி பார்க்கணும்னா ஒன்றும் இல்லை, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் கிடையாது. இவர் யாருன்னா பிரார்த்தன சபா. ஓகேவா? பிரார்த்தன சபா அப்படிங்கிற ஒன்று வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆத்மாராம் பாண்டுரங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின், விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அலுமினியம் ஸ்மெல்டிங் பிளான்ஸ்? நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, காப்பர் இது பண்ணுற மாதிரி, அதே மாதிரி தான் அலுமினியம் வந்து தயாரிக்கிற அலுமினியம் முறுக்கும் ஆலைகளை கொண்டுள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் ஆன்சர் வந்து ஒடிசா தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் சொன்னதில் இப்போ தமிழ்நாடு வந்திருக்கு, மத்திய பிரதேசம் வந்திருக்கு, உத்தரப்பிரதேசம் வந்திருக்கு. இப்போ இதுலேயே வந்து என்னன்னா ஓகே ஒடிசா வந்து வரலாம்ப்பா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கொஸ்டினே தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு நான் எதாவது ரூல் பண்ணலாம், தமிழ்நாடு ரூல் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம் ரூல் பண்ணலாம். ஸோ மத்திய பிரதேசம் ஒடிசா வந்து எனக்கு குழப்பமாக இருக்கும். நான் இப்போ எனக்கு ஒரு மைண்டில் இருக்கும் நிறைய இதுக்கு ஒடிசா தான் இருக்குது, சரி ஒடிசான்னு போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஃபைனலாக தான். ஓகேவா? ஃபைனலாக நம்ம வந்து தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி யோசிக்கணும். அடுத்து, which are the articles of Indian Constitution prohibits forced labor and prevents exploitation? சரி, ஓகே, இதில் மற்றதெல்லாம் பார்த்து வந்துடலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வந்து ஆர்டிகல் 23 வந்து அதை பற்றி பேசுது. ஆர்டிகல்ஸ் பற்றி நிறைய கேட்பாங்க. ஆர்டிகல்ஸ் வந்து எப்பயுமே கேட்டுட்ருப்பாங்க. ஆர்டிகல்ஸ் வந்து 1லேருந்து நீங்கள் வந்து 365 460 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 400+ ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து படித்து வச்சுக்கோங்க. சரியா? அதில் முக்கியமாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, இந்த டிபிஎஸ்பி இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் வர ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்கணும். சரியா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆர்டிகல் 23. இப்போ மிச்சம் இருக்க ஆர்டிகல் பற்றிலாம் பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து ஆர்டிகல் 20யும் அதாவது சரத்து 20-21 வந்து எப்பயுமே வந்து அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எப்பயுமே வந்து யாராலையும் அதை வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ என்னன்னா இந்த எமர்ஜென்சி பீரியட்லேயே வந்து அது வந்து இருக்கும். சரியா? ஆர்டிகல் 19. சரியா? ஆர்டிகல் 19 எதை பற்றி பேசுதுன்னா ஆர்டிகல் 19லேருந்து 22 வரையும் ரைட் டு ஃப்ரீடம் பற்றி பேசும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 19 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்ம வந்து பேசுகிறது செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து எந்தவித ஆர்ம்ஸ் அதாவது வந்து வெடிபொருட்கள் துப்பாக்கி இது மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல கூடுறது, இந்த இதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து சுதந்திரமாக இருக்கிறதுக்கு நமக்கு கொடுக்குற ஒரு ரைட்டு தான் ரைட் டு ஃப்ரீடம். இது வந்து 19லேருந்து 22 வரையும் பேசுவாங்க. ஆர்டிகல் 20 எதை பற்றி பேசுது அப்படின்னா நம்ம ஒருவேளை நம்ம கன்விக்ஷன் ஆகிட்டோம், நம்மளை வந்து ஒருத்தர் வந்து கைது பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற உரிமைகளை பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த ஆர்டிகல் 20. ஒருவேளை அவரை வந்து கைது பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன நடைமுறையில் தப்பு இருக்கோ சட்டம் இருக்கோ அதுபடி தான் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். அண்ட் அது மாதிரி அந்த பர்சனை வந்து உண்மையிலேயே இவர் தான் குற்றம் செஞ்சவர் அப்படின்னு செய்கிற வரையுமே அவரை வந்து குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 20 பற்றி பேசும். ஆர்டிகல் 25 என்ன சொல்லுன்னா ரிலீஜியஸ் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எந்த மதத்தை வந்தாலும் எந்த இதனாலும் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீடம் டு ப்ரொபஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராபகேட் ரிலீஜன் டு ஆல் சிட்டிசன். ஸோ அவங்களுடைய மதத்தை வந்து பரப்புறதுக்கு செய்கிறதுக்கு வந்து முழு உரிமை கொடுக்குறாங்க, இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துறதுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே 25லேருந்து 28 வரை ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. நம்ம ஜிஎஸ் டாப்பிக்லேயும் ஒன்றா வரும். சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இன் இந்தியா which of the following is a Gandhian principle of directive principle of state policy? ஓகே, இந்தியாவில் பின்வருவற்றுள் மாநில கொள்கையின் கட்டளை கொள்கைகளை காந்திய கொள்கை எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை வந்து 3ஆக பிரிப்பாங்க. இது வந்து நம்ம
கான்ஸ்டியூஷன் சொல்லப்படலை, நம்மளாம் வந்து ஒரு 3ஆக பிரிப்போம். அதில் காந்தியர் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் இருக்கும். அதில் இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதில் என்னன்னா இது வந்து 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட், டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து. சரி, ஓகே. இப்போ என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டிபிஎஸ்பின்னு இருக்கா, அது வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பொருளாதாரத்து பிரின்சிபல். ஓகேவா? ஸோ பொருளாதாரம்ல சமூகத்துக்கு வெளியாக உள்ள பிரின்சிபல், சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்னு சொல்லி ஒன்று. அதுக்கப்புறம் காந்தியருடைய பிரின்சிபல், அதுக்கப்புறம் லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல், அதாவது வந்து டிபிஎஸ்பி கீழே வந்து இத்தனை இது இருக்கு இல்லையா, இத்தனை ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 38லேருந்து 51 வரை இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து டிபிஎஸ்பிக்குள்ளே வரும். அந்த இதில் செலக்டடாக எடுத்து இதெல்லாம் வந்து இந்த சோசியலிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து காந்தியின் பிரின்சிபலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறது தான். சரியா? ஸோ அதில் வந்து முக்கியமாக காந்தியன் பிரின்சிபல் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அவர் என்ன சொன்னார்? வில்லேஜ் பஞ்சாயத்து தான், நீங்கள் கிராமத்தை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய ஓனா காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நூற்பாலைகளை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி வீக்கர் செக்ஷனுக்குலாம் வந்து நிறைய ப்ரொமோஷனல், அவங்களுக்கு வந்து எஜுகேஷனில் ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்களுடைய ஹெல்த்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த ப்ராகிபிட் எது கன்செப்ஷனாக இன்டாக்சிங் ட்ரிங்க்ஸ், ட்ரக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மாடு இந்த மாதிரி இருக்கலாம் வந்து கொல்லக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இது டிபிஎஸ்பிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்டேட் வந்து அவங்களுடைய பாலிசிஸ் மேக் பண்ண மொத்தத்தில் இதை கருத்தில் கொண்டு நம்ம வந்து அதை வந்து பண்ணலாம். இதுவரை வந்து அந்த மாதிரி கருத்தில் கொண்டு 4 அமெண்ட்மெண்ட் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சட்டத்தை. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்மளுடைய சட்டமோ நம்ம தேர்ந்தெடுக்கணும் எம்பி எம்எல்ஏஸ் அவங்க வந்து ட்ரை பண்ணணும். அதான் வந்து இந்த நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதை கருத்தில் கொண்டு 4 தடவை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அந்த தான் வந்து இந்த டிபிஎஸ்பி. ஓகேவா? சரி, ஓகே. ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி அப்ரோச் பண்ணணும் கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்படி வந்து ஒரு கொஸ்டின் தெரியலாம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இப்போ ட்ரெண்ட் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எப்படிலாம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு, சஜஷன் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லலாம். டெலகிராமில் நாங்கள் இருப்போம். அதுக்கப்புறம் வந்து மெயிலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணுமா அப்படின்னா யூடியூப்பில் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். இட் இஸ் ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? ஸோ கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா அது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டை டெலிவரி பண்ணுறதுக்கு. சரிங்களா? சரி, ஓகே. எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.